இன்றைக்கி சண்டே 1 கிலோ சிக்கன் வாங்கி 4 ஷேரிங் பண்ணியாச்சு பாருங்கள். 4 சமையல் பண்ணுறதுக்கு. டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது பிரியாணிக்குள்ளே போட்டு சமையல் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது குருமாக்கு. எல்லாத்துக்கும் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். இனி மிக்ஸ் பண்ணணும். ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு பாருங்கள். நான் கட்டிங் போர்ட்லேயே வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. என்ன ஒரு இதில் மாற்றினா அது ஒரு வேலை. அதே மாதிரி ஜார்லேயே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதிலே பிரியாணிக்குள்ளே எல்லா மசாலாமே இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ டைம் பாருங்கள் 1 o'clock ஆச்சு. சிக்கன் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அதனால் சமையல் லேட்டு தான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிக்கும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நான் சிக்கன் குருமாக்கு மசாலா வறுத்து எடுத்துட்டு அதில் அந்த அடுப்புலேயே சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கல் வச்சுட்டேன். இப்போ குருமா வேறு ரெடி ஆகிட்டு இனி அதில் ஃப்ளேம் வந்த உடனே விசில் போட வேண்டியது தான். பிரியாணி என்ன 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள் தோசைக்கல்லில் தான் நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுவேன். எல்லோரும் மீன் ஃப்ரை பண்ணுவீங்க நிறைய பேர். ஆனால் நான் சிக்கனுமே இதில் தான் ஃப்ரை பண்ணுவேன். இதில் வேகுமா அப்படியெல்லாம் நீங்கள் டவுட் ஆகவே வேண்டாம். ரொம்ப நல்லா வேகும். மசாலா ரெடி குருமாவுக்கு மசாலா ரெடி பண்ண உடனே நான் அடுப்பு பற்ற வச்சு சிக்கன் போட்டேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சு நம்ம அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப சூப்பராக வெந்துடும். எண்ணெயில் பொரிக்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நிறைய பேர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் திரும்ப யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணதை இது நம்ம அப்படி யூஸ் பண்ணாமல் ஒரே அடியாக யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. தயிருக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. முட்டையும் அப்படியே கரண்ட் அடுப்பில் வச்சு வேக வச்சாச்சு. வேக வச்சு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் சிக்கன் எவ்வளவு எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் எப்படி அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வெந்து வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மீன் ஃப்ரை பண்ணுவீங்க தோசைக்கல்லில். சிக்கன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நல்லா வெந்துடும். டேஸ்ட் வேறு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தும் கூட. பாருங்கள் 150 தான் ஆச்சு. 145க்கே நான் சிக்கன் இருந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் ரெடி ஆகியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். கரெக்டாக 45 மினிட்ஸில் சமையல் முடியும்.